ஆதி டிவி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் தமிழ் சார்ந்த பதிவுகள் இடம்பெறுகின்றன. தமிழ் வார்த்தை விளையாட்டுக்கள், தமிழ் விடுகதைகள், தமிழ் எழுத்துக்கள், திருக்குறளும் கதைகளும் போன்றவை இடம்பெறுகின்றன. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. அதையும் பார்த்து மகிழுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் படுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும். இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானித்தது. அந்த ராக்கெட் கூட ஒரு மனிதனையும் கண்டிப்பாக அனுப்பணும். ஆனால் அந்த மனிதன் போனால் திரும்பி வருவான் என எந்தவித நம்பிக்கையும் இல்லாததால் நஷ்டப்பரிகாரமாக பணம் தருவதாக முன்னதாகவே தீர்மானம் செய்யப்பட்டது. சரி அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் முதல்ல ஒரு சர்தார்ஜி வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 லட்சம் ரூபாய் தன் குடும்பத்திற்கு தந்தால் தான் போக தயார் என்று கூறுகிறார். அதற்கடுத்து ஒரு ஹிந்திக்காரர் வருகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு 1 லட்சம் தந்தால் தான் போவதாக கூறுகிறார். அடுத்த ஆளாக வந்தது ஒரு தமிழன். காசு கொடுத்தா எந்த நரகத்துக்கும் போக தயாராக இருப்பான் இந்த தமிழன். 50,000க்கு சம்மதிப்பான் அப்படின்னு நினச்சாரு அந்த இன்டர்வியூ நடத்துபவர். ஆனால் தனக்கு 3 லட்சம் தந்தா அதில் 1 லட்சம் உங்களுக்கு தரேன்னு தமிழன் சொன்னதால் ஆஃபீஸர் சம்மதிச்சு தமிழனை அனுப்புறதுக்கு தீர்மானமானது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அதே தமிழனை ரோட்டில் வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் அந்த ஆஃபீஸர். அப்போ அந்த தமிழன் என்ன சொன்னா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்காட்டி பரவாயில்லை, நானே சொல்கிறேன். 3 லட்சத்தில் 1 லட்சம் உங்களுக்கு தந்தேன். மீதி 1 லட்சத்தை அந்த ஹிந்திக்காரனுக்கு கொடுத்து அவங்கள ராக்கெட்டில் ஏற்றி விட்டுட்டேன். பாக்கி 1 லட்சம் நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி என்னுடைய புத்திசாலித்தனம்? ஒரு பிரபலமான பேச்சாளர் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசும்போது இவ்வாறு கூறினார். என் வாழ்வில் மிகச்சிறந்த நாட்களாக நான் கருதுவது நான் இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே என்று. இதை கேட்ட கூட்டத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். நீங்களும் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? பரவாயில்லை, யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்காட்டி பரவாயில்லை, நானே சொல்கிறேன். அந்த பேச்சாளர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தாய் என்று கூறினார். நள்ளிரவு நேரம் கடலில் ஒரு படகு போய்க் கொண்டிருந்தது. அதில் 3 நாட்டு இளைஞர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். 1 அமெரிக்க இளைஞன், 2 இங்கிலாந்து இளைஞன், 3 இந்திய இளைஞன். திடீரென்று ஒரு பேய் படகில் வந்து குதித்தது. 3 பேரும் நடுங்கி போனார்கள். பேய் தன் கோரமான பல்வரிசையை காட்டி சிரித்தது. உங்கள் 3 பேர்களையும் சாப்பிடப் போகிறேன் என்றது. 3 பேரும் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள பேயிடம் கெஞ்சினார்கள். ஆனால் பேய் ஒரு நிபந்தனை விதித்தது. உங்களில் ஒருவனாவது புத்திசாலியாயிருந்தால் உயிர் பிச்சை கொடுப்பேன். அதை நிரூபிக்க இப்போது ஒரு சோதனை. நீங்கள் 3 பேரும் ஒவ்வொருவராய் கடலில் எதையாவது தூக்கி போட வேண்டும். அதை நான் எடுத்து வந்து விட்டால் நீங்களே தோற்று போனதாய் அர்த்தம். 3 பேரும் ஒப்புக்கொண்டனர். அமெரிக்க இளைஞன் தன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து கடலில் வீசினான். பேய் உடனே கடலில் குதித்து அதை தேடி எடுத்து வந்தது. இங்கிலாந்து இளைஞன் தன் கழுத்தில் இருந்த செயினை கழற்றி கடலில் வீசினான். பேய் அதையும் தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்தது. பேய் சிரித்தது. 2 பேர் தோற்றுவிட்டார்கள். இனி மீதி இருப்பது நீ மட்டும்தான். நீ எதை வீசப் போகிறாய்? அந்த இளைஞன் என்ன வீசியிருப்பான்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்காட்டி பரவாயில்லை, நானே சொல்கிறேன். உடனே அந்த இளைஞன் தன்னிடமிருந்த குடிதண்ணீர் பாட்டிலை எடுத்து அந்த தண்ணீரை அந்த கடலில் கொட்டிவிட்டு இந்த தண்ணீரை கொண்டு வா என்றான். பேய் திகைத்தது, ஓடியே விட்டது. 3 மாணவர்கள் சரியாக படிக்காத காரணத்தால் பரீட்சைக்கு வராமல் கட்டடித்துவிட்டு படத்துக்கு சென்றனர். படம் முடிந்ததும் ஆடையில் சேற்றை பூசிக்கொண்டு தலைமை ஆசிரியரிடம் சென்றனர். அவரிடம், சார், காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலாம்னு நினச்சோம். வர வழியில் பைக் பஞ்சர் ஆகி 3 பேரும் சேத்துல விழுந்துட்டோம் சார். எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் என்றனர். ஆசிரியரும் புரிந்து கொண்டு 3 நாள் அவகாசம் கொடுத்தார். 3 நாள் கழித்து 3 பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. 3 பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சார்.
கேள்வித்தாளில் 4 கேள்விதான் கேட்டிருந்துச்சு. ஆனால் அதை பார்த்ததும் அவங்களுக்கு தலை சுற்றிருச்சு. அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்காட்டி பரவாயில்ல, நானே சொல்கிறேன். முதல் கேள்வி, யாருக்கு கல்யாணம்? இரண்டாம் கேள்வி, கல்யாணம் எங்கே நடந்துச்சு? மூன்றாம் கேள்வி, மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? நான்காவது கேள்வி, எந்த பைக்கில் போனீங்க? ஒவ்வொருவரும் டிஸ்கஸ் பண்ணாதனால திருன்னு முழிச்சாங்க. இந்தியன் ஹோட்டல் ஒன்றில் ஒரு அமெரிக்கர் நுழைந்தார். நிறுத்தாமல் அடுத்தடுத்து 10 பொட்டலம் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு. போட்டியில் தோற்றால் நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய் தர வேண்டும். சவாலுக்கு தயாரா என்று அறிவித்தார். யாரும் அசையவில்லை. நம்மால் ஒருவர் மட்டும் எழுந்து அவசரமாக வெளியே போனார். 20 நிமிடம் கழித்து திரும்பி வந்தார். பந்தயத்துக்கு நான் தயார் என்றார். அடுத்தடுத்து 10 பொட்டலம் பிரியாணியை அவர் காலி செய்து முடித்ததை பார்த்து அமெரிக்கர் வியந்து போனார். சொன்னபடி பரிசு தொகையை கொடுத்துவிட்டு, ஆமாம், எதற்காக முதலில் எழுந்து வெளியே போனீர்கள் என்று கேட்டார். பதிலை கேட்டதும் அமெரிக்கர் மயங்கி விழுந்தார். அப்படி என்ன பதில் கூறினார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்காட்டி பரவாயில்ல, நானே சொல்கிறேன். பந்தயத்தில் என்னால் ஜெயிக்க முடிகிறதா என்று பக்கத்தில் உள்ள வேறொரு ஹோட்டலுக்கு சென்று 10 பொட்டலம் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன் என்றார். சீனாவைச் சேர்ந்த இளைஞன் ஒருவனை இந்திய பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். முதல் வருடத்தில் அவர்களுக்கு அழகான குழந்தை பிறந்தது. மறு வருடம் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த சீன இளைஞன் இறந்து போனான். இந்திய பெண்ணிடம் துக்கம் விசாரிப்பதற்காக உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் கூடி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 2 வருடத்தில் இந்திய பெண்ணின் காதல் கணவன் இறந்து போனது அவர்களுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அந்த பெண்ணோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் எனக்கு தெரியும் என திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக அவள் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி புலம்பிக் கொண்டிருந்ததைக் கண்ட ஒரு இளைஞன் அவளிடம் சென்று கேட்டான். சகோதரி, எனக்கு தெரியும் என்கிற வார்த்தையை நீண்ட நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அர்த்தம் புரியாமல் கேட்பதற்கு சங்கடமாக இருக்கிறது. இப்பொழுதாவது தெளிவாக சொல், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான். அவள் அப்படி என்ன சொன்னால் இவன் அதை கேட்டு உறைந்து போனான். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அழுது கொண்டே சொன்னால் எனக்கு தெரியும், சைனா பொருட்கள் 2 வருடத்தில் காலாவதியாகிவிடும் என்று. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் உடனுக்குடன் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.